வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/9/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் பாருங்கள். நமக்கு ஒரு மணி ரிசல்ட்டு நம்ம போடலை. அதே மாதிரி 6 மணிக்கு ரிசல்ட்டும் 8 மணி ரிசல்ட்டும் நம்ம போடலை. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று ஒரு மணி ரிசல்ட்டு மட்டும் தான் போட்டோம். அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டும் 8 மணி ரிசல்ட்டும் போடலை. கொஞ்சம் அவசர வேலை வெளியில் போயிட்டோம். அதனால் வர முடியல, டைம் கிடைக்கல. அது டைமுக்குள்ளே போடுறதுக்கு டைம் கிடைக்கல. அதனால தான் போட முடியல. சரிங்களா, அதனால தான் போடலை. கண்டிப்பாக இனிமேல் தொடர்ந்து நம்ம போட்டே தான் இருப்போம். ஆனால் இன்றைக்கி மட்டும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, போடலை. சரிங்களா, அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்தல வந்து யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். நம்ம கொடுத்தல 2ஆம் நம்பரும் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு 2ஆம் நம்பரும் 0 ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 68,200 கொடுத்தாங்க ஒரு மணி ரிசல்ட்டு. நேற்று யாராவது பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம என்ன கொடுத்தோன்னா 2ஆம் நம்பரும் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். அதே மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி 0 42 84 இது வந்து நமக்கு 6 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பரு. அதே மாதிரி 531 97 இது வந்து நமக்கு எப்போ அடித்தாங்க? 8 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர். சரிங்களா, இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் நாளைக்கு ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்மையாக வின்னிங் வரும். நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பாக 2ஆம் நம்பர் ஆட்டத்தில் உண்டுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 0க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொன்னோம். அதே மாதிரி 2 நம்பருமே நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பர் 2மே மேட்ச் ஆகிருந்தது. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு நிறைய இந்த 3 நம்பரை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. அதில் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் மட்டும் நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி ஏதாவது உங்கள் நம்பர் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அதே மாதிரி நம்ம நிறைய ட்ராவுக்கு வந்து நம்ம இப்படி கணக்கெடுத்துட்டு இருக்க முடியாது. அதில் வந்து ஒரு சில ட்ராக்கள் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி டபுள்ஸ் வந்து விழுந்துடும் இல்லையா. இப்போ நம்ம நிறைய ட்ரா எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் வந்து டபுள்ஸ் வந்து விழுது. நம்ம 00 அப்படின்னு வந்து விழுகுது இல்லையா. இப்போ இந்த 00 அப்படின்னு விழுகுது அப்படின்னா நமக்கு அடுத்தது டோட்டலாகவே உங்களுக்கு வந்து 00 66 44 55 எப்படி வருதுன்னா, அப்போ டோட்டலாகவே நமக்கு ஆட்டம் மாறுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு 00ன்னு வந்து மாட்டிருக்குல்ல, அப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டம் டோட்டலாகவே மாறப்போகுது. அப்படி கண்டிப்பாக அது மாதிரி மாறி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு டோட்டலாகவே மாறிடும். பாருங்கள், கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி வருதுன்னா, ஏ போர்டு 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் மறுபடியும் கிடச்சிருக்கு. சரிங்களா, என்னங்க இப்போ தாங்க மறுபடியும் கொடுத்தாங்க, மறுபடியும் 2ஆம் நம்பர் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக மறுபடியும் 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து 200 284 197 அப்படின்னு கணக்கு வருது. அப்போ அதுக்கு வந்து பார்க்கும்போது மறுபடியும் 2ஆம் நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பையும் ஆதரவும் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக நம்ம வந்து வீடியோ போடுறோமோ அதுக்கெல்லாம் முக்கால்வாசி வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டாக்க கண்டிப்பாக செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட கேட்கும்போது ஓரளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எதுக்காக அந்த சேனல் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம இது வரைக்கும் எதுக்குமே ப்ரொமோட் பண்ணது கிடையாது. நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட ப்ரொமோட் பண்ண மாட்டோம் நம்ம எப்போயுமே. ஏன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து எக்காரணத்தை கொண்டு டிஸ்டர்பட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்னையை வச்சுட்டு நம்முடைய சப்ஸ்கிரைபரை ஒருத்தன் ஏமாற்றிட்டு போகிறான் அப்படின்னா அதை எனக்கு ஒத்துக்கவே முடியாது. அதை நான் பண்ணவும் மாட்டேன். சரிங்களா, ஏன்னா நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் இல்லைங்க, உங்களுக்கு என்னங்க நீங்கள் சும்மா நம்பர் தான் கொடுக்க போகிறீங்க, புக்கிங் நம்பரு கொடுத்துட்டீங்கன்னா நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள நான் எப்படி ஏமாற்றிக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம யாரையுமே வந்து ப்ரமோட் பண்ணுறதே கிடையாது. சரிங்களா, ஏன்னா அவங்க காசு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10,000 கொடுக்குறேன் 5,000 கொடுப்பேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் தாண்டி நம்முடைய சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் நமக்கு முக்கியம். ஏன்னா நம்ம யாரையுமே சிக்க வைக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். அது மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒன்றுமே கிடையாது. உங்களால் முடிஞ்சால் வீடியோ பாருங்கள், ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது பண்ணுறது மூலிமா நம்ம வந்து அந்த உங்களுக்கு ஏதாவது என்ஜிஓவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது செய்யலாம். இது அதுபோக நமக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நமக்கு அவங்க இதனால் வந்து உங்களுக்கு எந்த விதமான எஃபெக்ட்டும் இருக்காது. உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதனால் மட்டும்தான் அதை நம்ம செய்ய சொல்லுவோம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பாதிக்குதுன்னா நம்ம செய்ய சொல்லவே மாட்டோம். அது நம்ம எப்பவுமே பாதிச்சது தான். சரிங்களா, அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ வந்து உங்களை அடமானம் வச்சுட்டு அதுலேருந்து வர காசை வச்சு நான் வந்து இப்போ வாழ முடியாது இல்லையா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், எப்போயுமே வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணவே மாட்டோம். யாரும் எனக்கு புக்கிங் நம்பர் மட்டும் கொடுங்க, 10,000 கொடுக்குறேன் 5,000 அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். சப்ஸ்கிரைபர் எப்போயுமே வந்து நீங்கள் ஒரு 3 நம்பர் போடுறீங்க அப்படின்னா நல்லபடியாக வின்னிங் வந்துருச்சு அப்படின்னா கொடுப்பானா கொடுக்க மாட்டானு யாருக்கு தெரியும்? தெரியாது தானே. இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த மாஸ்டருக்கு நான் சொன்னதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா.
அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறதே கிடையாது. சரிங்களா? இது மாதிரி இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் உரிமையோடு கேட்கலாம். இது ஒன்றுமே உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, ஒரு லைக் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? இது எது மாதிரி உள்ள உங்களால் முடிஞ்சது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு வந்து நமக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏங்க 9ஆம் நம்பர் திரும்ப வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 வந்தால் 2ஆம் நம்பர் வரணும், இல்லைனா 9ஆம் நம்பர் தான் வரணும். 1 மணி ரிசல்ட்டில் எனக்கு அப்படி தான் காமிக்குது. 1 மணி ரிசல்ட்டில் எனக்கு அப்படி தான் காமிக்குது. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக 2 அல்லது 9 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எதுனா 9க்கு 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 197 வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த 197 வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா, கண்டிப்பாக ஒரு நம்பர் பேஸ்டு ஆடுவாங்க. கண்டிப்பாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நம்பர் பேஸ்டு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வந்து நான் என்ன கணக்கில் கொடுக்குறேன் அப்படின்னா, அதாவது அந்த 1 மணி ஷோவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 மணி ஷோவும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு 20 இந்த 282ம் அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஷோவும் ஒன்றா மேட்ச் ஆகும். அப்படி தான் வந்து எப்போயுமே மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகும்போது பட்சத்தில் நமக்கு என்ன நம்ம எதிர்பார்க்குறோன்னா, இந்த 9 7ங்கிறது நமக்கு மேட்ச் ஆகலாம். அப்படி இல்லைனா 2 அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர். ஆனால் இருந்தாலும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. 7ஆம் நம்பரும் பேஸ்ட்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்தவரை பி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பருங்க. இந்த 1ஆம் நம்பர் நம்ம மிஸ் பண்ணாமல் வைக்கலாம். 1ஆம் நம்பர் வைக்கிறதா யாராவது வச்சு பாருங்கள், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஆல் போர்டில் கொடுக்குற ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 2 நம்பர் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் அந்த மாதிரி வரும். கண்டிப்பாக அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம நேற்று என்ன சொன்னால், நீங்கள் எதார்ச்சியாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாதுங்க, நமக்கு 2ஆம் நம்பர் 0 எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் நாளைக்கு வின்னிங் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும்னு சொன்னால், அதே மாதிரி இன்றைக்கி 200ன்னு எடுத்துக்கலாங்க. நேற்று அதை தான் சொன்னோம். நான் என்ன சொன்னேன்னா, வந்து ஏ போர்டில் 0 வரணும், லாஸ்ட்டு சி போர்டில் எங்கேயோ ஒரு இடத்துல 2ஆம் நம்பர் வரணும். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் வருது. நீங்கள் 2-0ங்கிறது நீங்கள் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது நேற்றே சொன்னோம். 2-0ங்கிறது நீங்கள் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நம்ம நேற்றே சொன்னோம். அது மாதிரி தான் ஆடிருந்தாங்க. 2-0 பார்த்தீங்களா, செம்மையாக வந்துருச்சு பார்த்தீங்களா. அது மாதிரி தான் சொன்னோம். நமக்கு வராதுன்னு நம்ம எந்த நம்பர் தோணுதோ உங்களுக்கு அந்த நம்பர் தான் வந்து விழுகும். அதுதான் எப்போயுமே டியரோட வாணி. சரிங்களா? அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நமக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? என்னங்க 7க்கு 6 வருமானா கண்டிப்பாக வர மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 8க்கு 9ன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? 8ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் வருமானு எதிர்பார்த்து வந்திருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி தான் சொல்கிறேன். கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நம்பர் வருது அப்படின்னா அது காமிக்காமல் வரவே வராது. அதனால் வேணுக்குன்னு கொடுக்கக்கூடியது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம 7ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வேணும்னு கொடுப்பாங்களா யாராவது? கணக்கு வச்சுருக்கவங்க கொடுக்க மாட்டாங்க. சும்மா ரேண்டமாக கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டாங்க. கணக்கில் வந்தால் மட்டும் தான் கொடுப்பாங்க. இல்லைனா கொடுக்கவே மாட்டேன் நான். கணக்கில் வரதுனால தான் கொடுக்குறேன். 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளைக்கு வந்து என்ன நினைக்கலாம், 26 16 இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது எனக்கு. அதான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க. அதனால தான் இங்கே ஆல் போர்ட்லேயும் நான் எழுதிடுறேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 26 அதே மாதிரி இந்த 16 இந்த மாதிரி நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. அதே மாதிரி 76 இந்த மாதிரி நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்துச்சுன்னா கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் திரும்ப சொல்லுவேன். நம்ம இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா, மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் இது மாதிரி தான் வின்னிங் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. வராமல் நான் கொடுக்கவே மாட்டேன் உங்களுக்கு எப்போயுமே. சரிங்களா? அதே மாதிரி இதில் இந்த 9ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் எடுங்க 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். 9ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகும். 7 விட 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தால் எனக்கு தோணுது. ஏன்னா 200 அதுக்கப்புறம் 284 197 ஓகேங்களா? 197ங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிட வேண்டாம். திரும்ப வந்து ரிட்டனில் நமக்கு 2ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும், 6ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். சரிங்களா? 197 அப்படின்னாலே உங்களுக்கு திரும்ப இந்த 2 நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். 1ஆம் நம்பர் பேசிக்காக வரும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். ஏன்னா 9ஆம் நம்பர் வந்துருச்சுனாலே மேக்ஸிமம் 2 6 இதெல்லாம் வரும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுதுங்கிறதே பாருங்கள்.